அடுத்தது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த புனர்பூசம், விசாகம், புரட்டாதி குருவோட நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களுடைய நட்சத்திர தோஷங்கள்லாம் நீங்குவதற்கு, தங்களுடைய ஜாதக தோஷங்களாம் நிவர்த்தி ஆவதற்கு, பட்டமங்கலம் திசை மாறிய தட்சிணாமூர்த்தியை வழிபடும் பொழுது தோஷ நிவர்த்தியாக கொடுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து பட்டமங்கலம் குருவானது வந்து பார்த்திங்கன்னா சிவனாக இருக்கார், சிவகுருன்னு சொல்லலாம். அதனால் குருவே இங்கே வந்து குருவனுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு சிவனே குருவாக இருக்கார். அதனால் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அங்கே. அடுத்தது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூராட நட்சத்திர தினத்தன்று கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வர துர்க்கையை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் முக்தி ஆகும். எப்பயுமே நம்ம நட்சத்திரங்கிறது வேருங்க. அந்த வேருக்கு வந்து எப்பயுமே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கிளைகள் நல்லா வளரும். ஒரு இலை விழுந்தாலும் இன்னொரு இலை உதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா வேர் நல்லா இருக்கணும். அப்போ உங்கள் நட்சத்திரத்தை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். நட்சத்திரத்தினுடைய தேவதையை வணங்குவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம வந்துக்கிட்டே இருக்க முடியும். ஸோ இதை தொடர்ந்து செய்யுங்க. விசாக நட்சத்திரக்காரர்களும் புரட நட்சத்திரக்காரர்களும் எந்த கோயிலுக்கு சொன்னால் போங்க.